ரோகிணி வந்து கிறிஷோட பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்ததை அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போலேயேவும் திவ்யா கேட்குறாங்க, நான் நல்ல வேலை பர்த்டேக்கு வரலப்பா சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் நீ வராதது நல்லது தான், நானே போயிட்டு என் பையன் பக்கத்தில் நிற்கலை, எங்கே மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு நான் நிற்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனேவும் நம்ம ரோகிணியை பார்த்து திவ்யா கேட்குறாங்க, நீ போன ஜென்மத்தில் ஹரிச்சந்திரன் பிறந்திருப்ப போல், இந்த தடவை வந்துட்டு போன தடவை போய் சொல்லாத பொய்யெல்லாம் இந்த தடவை பக்கம் பக்கமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வேற வாயை மூடு, இந்த வேற பேசிக்கிட்டு கிடக்க அப்படிங்க, எதுக்குடி நீ சோகமாக இருக்க சொல்லு அப்படிங்க. இல்லை கிறிஸ்டன் இந்த மாதிரி வளர்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்க. எதுக்கு அவங்க போய் கிறிஸ்டை வளர்க்க போகிறாங்க, என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு, இந்த வயசில் ஏன் குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு திவ்யா கேட்குறாங்க. அது என்ன கர்மமோ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு ஒரு கால் வருது. கால் வந்த உடனேவும் அவங்க தங்கச்சி பேசுகிறாங்க, அக்கா நான் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தர்றாங்க, ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மீனாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்து கண்ணெல்லாம் கலங்கிடுது. உடனே முத்து வர்றாங்க. வந்த உடனேவும் என்ன மீனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க இந்த என் தங்கச்சி பேசுகிறாலாம் அப்படின்ட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. சொல்லுடாம்மா என்ன ஆயிடுச்சு அப்படிங்க. இல்லை மாமா நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதினோம்ல, நான் பாஸ் ஆகிட்டேன், நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன் மாமா அப்படிங்க. சரிடா நீ இரு, நான் மாமா மாலையோடு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. உடனே முத்து சொல்கிறாங்க, நானுமே படிக்கலை, மீனாவுமே இப்போ காலேஜெலாம் போய் படிக்கலை, இருந்தாலும் நீ நம்ம வீட்லேயேவும் நீயே ஒரு டிகிரி வாங்கின ஒரு பொண்ணாக இருக்கிற, பரவாயில்ல நீ நல்லா மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க நம்ம முத்து. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மீனா வந்துட்டு நம்ம வீட்டுக்காரரு ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு நினச்சி பார்த்து முத்துவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஏன் மீனா இந்த மாதிரிலாம் பண்ணுற, அதுவும் நம்ம பிள்ளை மாதிரி தானே, உனக்கு தங்கச்சின்னா எனக்கு தங்கச்சி மாதிரி தான், நான் அதை வா நம்ம போய் மாலை வாங்கிட்டு போய் அதை ஸ்வீட்டு இதெல்லாம் கொண்டுட்டு போய் இன்றைக்கி வெளியில் கூட்டு போய் நல்லா பார்ட்டி கனாட்டாக கொண்டாடுவோம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவா நீங்கள் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லி மீனா முத்துவை ரொம்ப பாராட்டி இது பண்ணுறாங்க. சொன்ன உடனேவும் சரி இது இப்போ போதும், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போல் அங்கே போய் அவங்க தங்கச்சிக்கு மாலை கொண்டுட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட மாலை கொண்டுட்டு போய் இதை கழுத்தில் போட்டு நல்லா பாராட்டிட்டு, நீ நல்ல வேலையில் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமா அதுக்கு உண்டானது எல்லா ஹெல்ப்புமே மாமா பண்ணுவேன், நீ என்ன நினைக்கிறையோ, நீ எது ஆசைப்படுறியோ, நீ படிக்கிறதுல நல்லா படி, நான் உனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க.